என் லைஃப்ல விஜய் யாராவது இருந்தாங்களா? எங்க அந்த பேரை கேட்டாலும் ஏதோ ஞாபகம் வர மாதிரியே இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகாநதி சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். காவேரிக்கு காஞ்சிபுரத்துல ஒரு ஸ்கூல்ல டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு. ஸோ அதே ஸ்கூல்ல தான் வந்துட்டு விஜய் அவரோட பொண்ணுக்கு அட்மிஷன் போடுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு காவேரி அவங்க அம்மாவும் இங்கிருந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அப்போ அங்கே வந்து ஆட்டோ டிரைவர் வந்துட்டு ஃபோனில் சொல்லுங்கள் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்னு பேசிகிட்டு இருக்காரு. அந்த பேரை கேட்டவுடனே காவேரி குவைட்டாக நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட, ஏமா எனக்கு விஜய்னு யாரையாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்டி இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அந்த பேரை கேட்கும்போதெல்லாம் எனக்குள்ளே என்னமோ பண்ணுது, எனக்கு அப்படி யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க அம்மா. அதுக்கப்புறமா காவேரி அவங்க அம்மா 2 பேருமே அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு காஞ்சிபுரம் கிளம்பிடுறாங்க. அங்கே வந்துட்டு அந்த ஸ்கூலில் அவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க. அப்போது ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் கிளாஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து போட்டுடுறாங்க. அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குட்டீஸ்க்குன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷமாக ஜாயின் பண்ணிடுறாங்க. அதே ஸ்கூலில் தான் வந்துட்டு விஜயோட பொண்ணு காவேரி இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் போக போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா, உன் பேர் காவேரியா, என் பேர் காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரும் அந்த பொண்ணும் அட்டாச் ஆக போகிறாங்க. ஆனால் வந்துட்டு அது தன்னோட குழந்தை அப்படின்னு தெரியாமே வந்துட்டு காவேரி ரொம்ப நல்லா பார்த்துக்க போகிறாங்க. ஆனால் இந்த விஷயம் எதுவுமே விஜய்க்கு தெரியாது. விஜய் வந்துட்டு காவேரி இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது, உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, அந்த காவேரி வந்துட்டு எங்கள் அப்பா பேர் விஜய் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி காவேரிக்கு வந்துட்டு விஜய் அப்படிங்கிற பேரை கேட்டாலே ஏதோ சம்திங் நமக்கு அவங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் அப்பாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஒரு நாள் சரி மிஸ் நான் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்திருக்காரு. அப்பா உங்களை வந்துட்டு எங்கள் மிஸ் பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் உங்கள் மிஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வாங்கப்பா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. அப்போ காவேரி பார்த்து விஜய் ஷாக் ஆகுறாரு. ஸோ காவேரி இறந்து போகல, உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டில் போயிட்டு அவங்க தாத்தா கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முன்னாடி என்ன நடந்துச்சோ 5 வருஷத்துக்கு முன்னாடி காவேரி இறந்துட்டாங்க அப்படின்னு இவர்கிட்டையும், இவர் இறந்துட்டாரு அப்படின்னு அவங்க வீட்லேயும் சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்ல போகிறாரு தாத்தா. அது மட்டும் இல்லாமல் காவேரிக்கு வந்து இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, விஜய் வந்துட்டு காவேரி கிட்ட முன்னாடி 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்ததெல்லாம் சொல்ல போகிறாரா, காவேரி நம்மளோட குழந்தை தான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு ஞாபகம் வர வைக்க போகிறாரா, இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோவில் ஒன்றுனா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.